ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசனம் சமையலறை. வசனம் சமையலறையில் இன்னைக்கு பூரி மசால் எப்படி ஈஸியாக செய்யலான்றத பார்க்கலாமா? சூடான கடாயில் ஆயில் விட்டுட்டு கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், நல்லா இது பொரிஞ்சு வரட்டும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். பூண்டு 4 பற்கள், நீட்டா வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், நல்லா வதங்கி வரட்டும். நம்ம இப்போ இது உருளைக்கிழங்கு வச்சு பண்ண போகிறோம். உருளைக்கிழங்குல நிறைய பொட்டாசியம் சத்து இருக்குது, அதனால் குழந்தைங்களுக்கு நிறையவே கொடுக்கலாம். இந்த ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து இந்த அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து அதை மிக்சியில் பொடி பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். நைஸாக பொடி பண்ணி அதை அரைச்சி எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளி, சின்ன தக்காளி, இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஆல்ரெடி பொட்டுக்கடலையை பொடி பண்ணி நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மிக்ஸை இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு
மஞ்சள் தூள், இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்மளோட பூரி மசால் நல்லா கொதிச்சு வருது. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால பொட்டுக்கடலை மாவு அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்க ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்க வேக வச்சு இது போல் கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா கட் பண்ணி மசிச்சு வச்சுருக்கோம். இந்த உருளைக்கிழங்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும் நல்லா. கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா நம்ம மாவு போட்டிருக்கோம், அது லைட்டாக அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கலந்து கொடுத்துட்டே இருங்க. சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நல்ல 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ண மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. இது பூரியோட சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா நம்ம வசந்தம் சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.